ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். அவுத்து விட்டோன்னே ஒரே ஓட்டம், நிற்கலை. இன்றைக்கி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. ரோடு கிராஸ் பண்ணால் தான் தெரியும். வாழை மரம், வாழை இலையா அர்த்தம் போட்டுக்கிறாங்க போல. வாழை இலை தோன்றத்துக்கு கூட நோவுதா உங்களுக்கு? அதாவது கிடைக்குமான்னு பார்க்கும். ஏன் போகுது ரே குட்டியம்மா? இன்றைக்கும் சரியான வெயில். அதான் ஒன்றுமே தெரியல, கண்ணு தான் கூசு. டேய் டேய் டேய், ரெண்டு ஏன் போகுது போகிறேன். இதுக்கு தான் அடங்கவே மாட்டேங்குது. ஏய் குட்டியம்மா, டேய் முன்னால் அதுவும் வருது. டேய், இன்றைக்கி இந்த பக்கமாக போய் பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. இதுவும் அண்ணாண்ட கரைக்கு தான் போகிறது வழி. அண்ணாண்ட கரைக்கு தான் போகிறோம். ஹை போ. மடக்கனா தான் நின்று மேயுதுங்க, இல்லை அப்படியே போய்கினே இருக்குதுங்க. நல்லா துளுத்து வந்துக்குது கடிங்களா. வாட்டுன்னு ஓடுறீங்க அப்படியே. கட்டி போட்டு தான் மேயணும் தாட உங்களை. வாங்க. பூண்டு நிறைய பூண்டு துளுத்து வந்துக்குது கடிங்களா. இங்கே வருவா அங்கே வருவா. எங்கே போகுது தெரியுது? ஏய் அறிவே, மழையாக வராதுன்னு நினச்சோம், மழை வந்துச்சு. மழையாக வரலன்னா அவள் தான் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஓட நின்று மேலே ஓடினே தாங்க இருக்கும். ராசத்தி ராசத்தியா என்னைக்கு குட்டி போடுவோம் தெரில. நான் 2 மாதங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதான் மடி இறங்கிக்குது, கொஞ்சம் தான் இறங்கிக்குது. அதுக்கப்புறம் தான் இறங்கும். ஓரமாக மேய்ஞ்சிட்டு போங்க. ஏய் கராச்சி இப்படி போ. நான் வந்து உங்களுக்கு காயோட பரம்பரை வாங்க. நீ தோற கூட எத்தரல, அப்படியே மேயிட்டோம். எப்படி மேயிறான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தோடு எத்தர மாதிரி கிடையாது. இவங்களுக்குலாம் கொடி காய்ச்சிச்சு, அதுங்க அப்படிங்க போகுது. ஏய் வேலை குட்டியாமா, இதுமாரி காலை போட்டு தூக்கி தோண தெரில அதுங்களுக்கு. வரல தானே, அப்படியே கந்தா போட்ட போட்டியா. ஏய் இப்படியா தொண்டுறாங்க பாரு, தொண்ணுங்க. அதுங்களாம் எட்டும், உனக்கு எட்டாது. அங்கே கஞ்சி வச்சுக்கிறாங்க, அதுக்கு ஓட்டுங்க. வெள்ளை பண்ணுற வேலை எல்லாம். அவங்க வேறு ஆள் எங்கிறாங்கன்னு தெரியல. டேய் வேலை இப்படித்தான் அதுக்கு மாப்பம் வாசனை வரும்னு தெரியலப்பா இதுங்களுக்கு. துண்டிங்களா இல்லையா? மேலே கிடக்குது, தோடு தரல. போங்க, 8 வரைக்கும் துண்டு போங்க. கொடி இதுக்கப்புறம் தான் வரும். சரியான வெயில் காயுது. ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு தெரில. கரம்பாக்கம் வந்தது ஃபுல்லாக ஓட்டி வச்சுக்குது. என்ன விரைப்பாங்கன்னு தெரியலையே. புல் நல்லா வந்திருக்கும். ஹை போகல, போ அப்படியே போகலாம். என்ன கத்திக்கின்னு வர? ஆள்காட்டி பறவை. கையில் நில்ல. மேதுங்களை பாட்டு போகுது பாரு அப்படியே. தித்தித்தான் பறவை, 2 பேர் சொல்லலாம் அதுக்கு. அது உட்காந்துங்குது. முட்டை எங்கேயோ விட்டுக்குது, எங்கே விட்டுக்குது தெரில. போய் நேக்குது பாறேன். ஹேய் பா.
உங்களை காரம்பளம் அடிக்கிறேன் வாங்க. தரையில் புல் விழுந்தும் நிற்க மாட்டேங்குதுங்களா இதுங்க. கொஞ்சம் மேதா போறியாங்கண்ணா போய்க்கினே இருக்குதுங்க நேரா. குஞ்சு பார்த்தா தான் தெரியும், மேல் மாதத்துலேயே பார்த்தா. அப்படியே ஓடிவிட்டு ஆள் கிட்ட வந்தா சரி. ஓடுகளை ஆடுங்களான்னு தெரியல, இது ரெண்டும் மதிக்க மாட்டேங்குதுங்க. அதேமாதிரி தோணுக்குது அழகி என் குட்டியம்மாவும் அதை ஓட்டு போயிருது. நல்லா துளுத்து வந்துக்குது, கடிக்கலாம் நின்று வான்னு ஓடி நடக்குதுங்க. என்ன கருவாச்சு உனக்கே நின்று மேய மாட்டேண்ணா? ஏய் ஈசங்காய் நிறைய இருக்குது, இன்னும் 10 நாளில் பழுத்துருன்னு நினைக்கிறேன். காய் சரியான காய்ங்க கிடக்குது. 10 நாள் பொறுத்து ஆட்டை எடுத்து போனோம். ஏய் வாங்க, ஒரு 4-5 குலைக்குது. தண்ணிக்கு வர போனோம். காலையில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பசி வேறு எடுக்குது. இது தண்ணி காட்டிட்டு தான் விட்டு சாப்பிட்ணும். ஏய் குட்டியம்மா போய்க்கினே இரு நீ. ஓட் நெக்கில் போய் நினைச்சு வெயில் ஏறி போச்சு. போங்க தண்ணி காட்டி நெக்கில் வரோம் போங்க. போ குட்டியம்மா. வெளியே அப்படியே உள்ளோட போய் போந்துக்கிறேன். போங்க தண்ணி வச்சு நெக்கில் நிற்கலாம் கொஞ்ச நேரம். போங்க அதுக்குள்ள நான் சாப்பிட்ருவேன். போடு வெள்ளை குட்டியம்மா அழகி வாங்கி தந்தாங்க நாங்கள். சூடாக தான் இருக்கும் தண்ணி. போ தண்ணி போய் குடியா, சண்டை போட்டுங்கிறீங்கப்பா. போய் குடியும் குடிச்சிட்டிங்களா நீங்களா? கொஞ்ச நேரம் நெக்கில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். செம்பிளாடு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் புல் மொத்தம் காலி ஆகிடும். அந்த பக்கமாக மேய்ச்சிக்கிறாங்க. நான் இப்படிக்கா ஓட்டுன்னு வந்துட்டேன். வேறு ஒரு வாரம் வந்துச்சுனாக்க மொத்தம் காலி ஆகிடும். ஏங்க பாருங்க மேய்ங்களா, இதுக்கப்புறம் அந்த புல் கூட கிடைக்காது. வாங்க இல்லை வா, புல் நல்லா இருக்கிற இடத்துல மேயலை, வெறும் தரையாடுக்குது. இங்கே வந்து கட்சிங்கிறா பாரு. இல்லை அந்த பக்கமாக போகலாம், போ அங்கே போய் மேயுங்க. போங்க, ஓட்டி முட்டாங்களா என்னன்னு தெரில. போகலாம் போய். வாடா சிவம் ராக்கி வா. அப்படி புல் மாரி இருக்குது பாரு. அப்படியே என்ன பேனாமலே இருக்குது. வா கராச்சே ஒன்றும் போகிறாளா? குட்டியம்மா வா. நின்று கடிங்க, துளுத்து வந்துக்குது பாரு. கடிங்க மொத்தம் கொளுத்திட்டாங்க. கொளுத்து தான் புல் வந்தது. எல்லாம் சுத்தமாக புல்லே இருந்திருக்காது இந்த பக்கம். இன்னும் அங்கெல்லாம் கிடக்குது. அந்த பக்கம் போக மாட்டேன், ஓட்டி போனோம். நாளைக்கு வர சொல்லத்தான் அந்த பக்கமாக ஓடணும். அதுக்குள்ளே போயிட போனோன்னு பேமாக இருக்குதுங்க. வேலி வாரம் கிணறு வர எடுத்துங்கிறாங்க கையில். கையில் இப்படியா கையில் இப்போ அப்படிப்பா. போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. என் ஒய்ஃபோட அன்னைக்கு குழந்தை பிறக்க போகுதான், அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களாம். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது 2வது குழந்தை. முதல் பையன், பொண்ணு பிறக்கணும் பார்க்குறான். என்ன குழந்தைன்னு பார்க்கலாம் போயிட்டு. வா குட்டியம்மா போ. நிறைய கெய் வெட்டினா இருந்துங்கிற. போலாம். போடா
ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்குறேன், நாளைக்கு சொல்கிறேன் நான்.